முடிய போகுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக லாஜிக்கே இல்லாமல் தான் வந்து இப்போ பாகியலட்சுமி சீரியல் முடிஞ்சிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரத்தெல்லாம் கொடுத்தாலும் அதெல்லாம் நம்ப மாட்டேன்னு போலீஸ் சொன்ன உடனே அந்த பிஏவே கூட்டு வந்து வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறாரு எழில். சுதாகரோட பிஏ தான் வந்து இவங்க நிதிஷை வந்து கொலை பண்ணது முதல்ல சுதாகர் தான் மண்டையிலே அடித்தார், போதை மருந்து கடத்துறாருங்கிற பிரச்சனையில் அவர் மயங்கி விழுந்துட்டார், செத்துட்டாருங்கிறத நாங்கள் பார்த்தோங்கிறாங்க. இறந்துட்டார் ஒரு தடவை. இப்போ கரெக்டாக இனியா வந்து எந்திரிச்சிடுறாரு. உடனே திருப்பி அங்கே இனியா அடிக்கிறாங்க, 2வது தடவை இறந்துறாரு. இப்போ திருப்பி இனியா மேலே பழி போட்டலாம் அப்படின்னு நடுவில் வந்து இப்போ பாக்கியா வேறு வந்து மூச்சு விட்டு பார்க்குறாங்க, மூச்சே இல்லை. எப்படி மூச்சே இல்லாமல் 10 நாள் வாழ்ந்தாருங்கிறது தெரியல. திருப்பி 3வது தடவை வந்து இப்போ சுதாகர் உள்ளாரமாக பார்த்தா அவர் திருப்பி எந்திரிச்சிடுறாரு. உடனே திருப்பி வந்து அவரை போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ 3 தடவை ஒரு மனுஷனுக்கு உயிர் அண்டர்டேக்கர் மாதிரி வந்துட்டு போனதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதில் வரணும் இந்த நியூஸில் இதெல்லாம் சொல்லி கோபியை வீட்டுக்கு அனுப்ப ஆகாஷும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கிறதான் அவங்க சொல்ல. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து அப்பாடா நீ வந்துட்டியான்னு சந்தோஷப்படுறதோட கதையை முடிக்கணுங்கிறதுக்காக அவசரமாக ஒரு ஆர்க்கே இல்லாமல் கொண்டு போகிறாங்க. ப்ளஸ் நிதிஷ் எங்கள் அப்பாவுக்கு எதிராக பேசுறியா, எங்கள் அப்பாவை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது அப்படின்னு முதல்ல பேசிட்டு இருந்தவர் இவங்க அப்பாவை எதிர்த்து பேசுகிறாராமா, வளர்ப்பு பிள்ளைன்னு ஒரே நாளில் மாற்றிடுறாங்களாங்கிறதெல்லாம் வந்து லாஜிக் இல்லாமல் ரஷ்அப் பண்ண ஒரு ஆர்க். ஸோ கொஞ்சம் பேட் ரைட்டிங் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.